ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் நாம் தியானிக்கவிருக்கிற வேத வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. பக்தன் தாவீது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி, அதாவது நம்முடைய காலங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்கவும் ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சில காரியங்களுக்கு கால நேரங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில், வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், புறப்படுவதற்கு சில காலங்கள் சமயங்கள் நம்ம பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதனால தான் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்ற சங்கீதம் 31:15 நாம் மையமாக கொண்டு நாம் தியானிக்க இருக்கிறோம். சோஷியல் மீடியாவில் ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா ஒரு குறுஞ்செய்தியை போட்டிருந்தாங்க. அதை நான் கேட்டு மிகுந்த வியப்படைந்தேன். அந்த ரீல்ஸு பார்த்திங்கனாக்கா, நதி மூலம் ரிஷி மூலம் அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க பதிவு செய்திருந்தாங்க. அதாவது நதி மூலம் பார்க்குறவங்களுக்கு தாகமே தீராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரிஷி மூலம் பார்க்குறவங்களுக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நதி மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது ஒரு மனுஷன் அதிகமான தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நதியில் போய் தண்ணீர் குடித்தார். தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டார். அந்த தாகத்தை தீர்த்து கொண்ட மனுஷன் வழியை பார்த்து ஒழுங்காக போனாரா? சரி, போகலை. என்ன பண்ணார், அந்த நதி எங்கேருந்து வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்படியா அவர் நதி வந்த திசையை நோக்கி அவர் போனார். போன இடத்துல ஒரு நாயும், இன்னொரு இடத்துல ஒரு நரியும், இன்னொரு இடத்துல ஒரு காட்டு பன்றியும் செத்து கிடந்தது அவர் பார்த்து அவர் குடித்த தண்ணி எல்லாத்தையும் வாந்தி பண்ணி போட்டுட்டாராம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நதி ஓடுகிற அந்த வேகத்தில் அழுக்கு கிருமி எதுவாக இருந்தாலும் அடிச்சுன்னு ஓடி போயிடும். தேங்கி ஏதாவது தண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துல அழுக்கு அங்கேயே தங்கி நிற்கும். அவர் அதை பார்க்காம, அதை யோசிக்காமல் அவர் வாந்தி பண்ணி போட்டுட்டார். அதாவது மக்கள் குடியிருக்கிற நகரங்களில் எல்லா மக்களுக்கும் குடிநீர் ரொம்ப அத்தியாவசியமானது. அப்போது நதிகளில், ஏரிகளில், குளங்களில் இருக்கிற தண்ணிகள், கிணத்துல இருக்கிற தண்ணிகளை உபயோகிப்பாங்க. அப்படிப்பட்ட தண்ணிகளை சுத்திகரிக்கும்படியாக அரசாங்கம் சில சுத்திகரிப்பு செஞ்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க, சில கெமிக்கல்லாம் போட்டு. நாமும் அதை காய்ச்சி என்ன பண்ணுறோம், வடிகட்டி நம்ம குடிக்கிறோம். அப்படியாப்பட்ட குடிநீருக்கு ரொம்ப வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த ஆறு ஏரி குளங்களில் கூட சில மிருகங்களோ சில மனிதர்களோ விபத்தில் சிக்கி மரித்து போவது உண்டு. ஆனாலும் அந்த தண்ணியை யாராவது உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோமா? இல்லை. ஏன்னா குடிநீர் மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அதை சுத்திகரிக்கிற விதத்தை சுத்திகரித்து நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அதே போல தான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா, எந்த ஒரு சாப்பிடக்கூடிய பொருளானாலும் சரி, பயன்படுத்துகிற பொருளானாலும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு குளிர்பானங்கள் செய்கிற இடமானாலும் சரி, அப்புறம் ஐஸ்கிரீம் செய்கிற இடமானாலும் சரி, அப்புறம் வேர்க்கடலை இந்த பர்பி செய்கிற இடமானாலும் சரி, அந்த இடம் தரையில் தான் பண்ணுவாங்க. அவங்க உபயோகப்படுத்துகிற அந்த பொருட்கள்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொட்டீனாக பண்ணுற அந்த பொருட்கள் அங்கெல்லாம் போய் நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியாது ஒரு காலத்துலலாம். இப்போ சோஷியல் மீடியாலாம் வளர்ந்ததுனால அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்கள சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். மாவு சரி, சப்பாத்தி மாவு, ரெடிமேடு மாவு, எதுவாக இருந்தாலும் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, பரோட்டா செய்கிறவங்கள பார்க்கும்போது வேர்வை தண்ணியெல்லாம் ஒழுகும். நம்ம என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவசரத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் காலமாகிடுச்சு. இப்போ எல்லாமே சமைக்கிறது கிடையாது. இப்போ பேக்கரியில் போனீங்கன்னாக்கா, ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறவங்கள சந்தித்தேன். அந்த பேக்கரியில் அந்த இது செய்வாங்க இல்லையா, பப்ஸு, அது மைதாவை
அதை ஒரு டவல் மாதிரி அடிப்பாங்களாம், அடிச்சுட்டு அதை மேலே தோல் மேலே போட்டு போகிறான் அந்த மாஸ்டர், அந்த பப்ஸு செய்கிற மாஸ்டர். அவங்களாம் அந்த பப்ஸு சாப்பிட மாட்டாங்களாம், அவங்கள சந்திச்சப்போ சொல்கிறாங்க. ஏன்னா உடம்புல வேர்வை தண்ணி இருக்குது, அது மேலே போட்டால். இதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனால் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட போவாங்க ஆஃபீஸில் எல்லாரும், வாங்க ஒரு பப்ஸ் சாப்பிட்லாம், வாங்க டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த உலகத்தில் எதையுமே உபயோகப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. ரிஷி மூலம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, ரிஷி மூலம்னாக்கா ஒரு மனுஷன் ஒரு ரிஷிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறான். அந்த ரிஷி அவர் ஆசீர்வதிக்கிறாரு, இவர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஒழுங்காக போனாரா? இல்லை. அந்த ரிஷி எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் வாழ்க்கை பரிசுத்தமானதா, அவர் ஒழுங்காக வாழ்ந்தாரா, அவர் நமக்கு வாழ்த்துனா அந்த வாழ்த்து நமக்கு பலிக்குமா அப்படிலாம் சொல்லி யோசனை பண்ணி அவரை குறித்து ஆராய்ச்சி பண்ண போயிட்டாராம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்க்கோமானா அது நல்லா இருக்குமா? அவன் கடந்த கால வாழ்க்கை அது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது, முந்தினவங்களாம் நினைக்காதீங்க, பூர்வமானவங்களாம் சிந்திக்காதீங்க, நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தாராளமாக நம்ம அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 46 வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் உங்களில் குற்றப்படுத்தக்கூடுன்னு ஆண்டவர் கேட்குறார். என்னிடத்துல பாவம் உண்டென்று யாரால் குற்றப்படுத்தக்கூடுன்னு கேட்குறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கூட பாவம்னு சொல்ல முடியாதுங்க. அவர் பரிசுத்த ஆவியானவரால் கன்னி மரியாளுடைய வயிற்றில் அவர் உற்பவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அந்த நதியை நம்ம என்ன பண்ணலாம்? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். தாராளமாக அந்த ஜீவ நதியை நம்ம குடிக்கலாம். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்படி தான் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணும்படியா ஒரு சிலர் ஆராய்ச்சி பண்ணும்படி அதில் குற்றம் கண்டுபிடிச்சி இது பரிசுத்தமானதல்ல, இது ஒரு கதை புத்தகம் என்று சொல்லும்படியான முயற்சியில் சிலர் ஈடுபட்டாங்க. ஆனால் அந்த வேதாகமத்தை படிக்க 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 அதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்கள், அற்புத அடையாளங்கள், ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை அவர் படித்து அந்த வேதத்தினால் அவர் ஈர்க்கப்பட்டு கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அநேகர் அப்படி வேதாகமத்தை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால் அவருடைய பிறப்பு முதல் அவருடைய நமக்காக ஜீவன் விட்டு உயிரோடு எழுந்த நாள் வரைக்கும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் எதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எதை நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்று சில காரியங்கள் இருக்கிறது. இது நல்லதுக்குன்னு அதை நம்ம என்ன பண்ணோம், ஆராயாமல் விட்டுறது நல்லது. பிரியமானவர்களே, ஒரு சம்பவம், ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனார். அவர் போகும்போது கூட தான் ஆசையாக வளர்த்த ஒரு கழுகை கூட்டுட்டு போனார். இவர் வேட்டையாடி கொண்டு இருக்கும்போது கழுகு அந்த காட்டை சுற்றி வந்து இருக்குது. ஆனால் இவர் வேட்டையாடி கலைச்சிட்ட பிறகு தண்ணி குடிக்கணும்னு தாகம் எடுத்து தண்ணி எங்கே கிடைக்குன்னு போய் தேடி பார்த்துருக்கிறார். ஒரு பாறையிலேருந்து தண்ணி வடிகிறதை பார்த்துருக்காரு, எங்கேயும் கிடைக்கல. அந்த வடிகிற தண்ணியாவது நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் குடிக்க போகிறார். அந்த நதி மூலம் பார்த்தவர் போல் இவர் பார்க்கல, இவர் குடிக்க போயிட்டார். இவர் குடிக்க போகிற அந்த சமயத்தில் மேலே பறந்து இந்த கழுகு தன்னுடைய எஜமான் தண்ணி குடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவரை தடுக்கும்படியாக வந்து தன்னுடைய ரெக்கையினால் தடுத்து நிறுத்தினது. அவருக்கு கோபம் வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றது போல் அவர் தன் கையில் இருக்கிற அந்த கத்தியை எடுத்து அந்த கழுகை கொன்று போட்டுட்டார். கொன்று போட்ட பிறகு தான் அவருக்கு யோசனை வந்தது, நம்ம தண்ணியை குடிக்கக்கூடாதபடி நம்ம வளர்த்த கழுகு எதுக்காக நம்மளை தடை பண்ணிச்சு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேலே ஏறி போய் பார்த்துருக்கார். அந்த பாறையில் ஒரு பள்ளம் குழியாக இருந்திருக்கிறது. அந்த இடத்துல ரொம்ப நாளாக தேங்கி இருந்த தண்ணி இருந்தது தான் வடிஞ்சு வந்திருக்கிறதுன்னு அதை கண்டுபிடிச்சேன். அது மாத்திரம் இல்லை, அந்த தண்ணியில் ஒரு விஷப்பாம்பு ஒன்று செத்து போய் கிடந்திருந்ததையும் பார்த்துருக்கார் அழுகிய நிலையில். அப்போது இந்த தண்ணி நம்ம குடிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த கழுகு நம்மளை தடை பண்ணிச்சா அப்படின்றத அவர் உணர்ந்து மிகுந்த வருத்தப்பட்டார். பிரியமானவர்களே, ஆம், நம்ம ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாய் தேங்கி கிடந்த பாவங்கள் எல்லாம்
நஞ்சாக மாறி நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சரீரத்தையும் பாதித்து விடக்கூடாதபடிக்கு நம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாய், நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை போக்கும்படியாய் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய உயிரை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால், அந்த வற்றாத ஜீவ நதியை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால், அந்த ஜீவ நதி நம் உள்ளத்திலே நம் இல்லத்திலே பாய்ந்து அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய ஆயுளையும் தரும். பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் அநேக கால நேரங்கள் பார்க்குறாங்க. எதிர்க்க பூனை குறுக்க வந்தாக்கா வேலைக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சகுனம் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவங்களே, சிலர் அதாவது கணவனை இழந்தவங்க எதிர்க்க வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு அப்படியே தயங்கி வேலைக்கு போவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ திருமணங்கள் பார்த்திங்கனாக்கா, அதாவது சாஸ்திரம் பார்த்து பஞ்சாங்கம் பார்த்து கல்யாணம் நடத்துகிறதான அந்த முகூர்த்த நாட்களிலெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய கல்யாணமும் நடக்குது. பிரியமானவர்களே, ஆம், அதை நான் அநேக திருமணங்களிலே நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் அந்த முகூர்த்த நாட்களில். அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களும் அந்த நாட்களையும் கிழமைகளையும் பார்க்குறாங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற எல்லா காலங்களும் சமயங்களும் ஆண்டவர் படைத்த நேரம் எல்லாம் நல்ல நாள் தான். அதை தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, எமது காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது, எல்லா காலமும் உமது கருத்தில் இருக்கிறதுன்ட்டு. ஆகையினால எனக்கு அருமையானவங்களே, நான் கிறிஸ்துவை அறியாத நாட்களுக்கு முன்பதாக காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது எங்கள் அம்மா முகத்தில் தான் நான் முழிப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகளுடைய முகத்தில் தான் குழந்தையாக இருக்கும்போது முழிப்பேன். ஒரு நாள் அங்கிள் தினகர் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க குடும்பமாக பிரயாணம் பண்ணி போகும்பொழுது ஏர்போர்ட்டுக்கிட்ட ஒரு பெரிய விபத்தை சந்தித்தாங்க. அந்த விபத்தில் அவங்களுடைய மகளை அவங்க பறி கொடுத்தாங்க. அப்போ எல்லாரும் உலகமுள்ள அந்த குடும்பத்தை தூற்றினாங்க. அவங்க தேவ தூஷணம் பண்ணிட்டாங்க, அதனால தான் கடவுள் அவங்கள ஒரு தண்டிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அங்கிள் தினகரன் உள்ள உடைஞ்சவரா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம், இல்லைப்பா, நீ என்ன காட்டிலும் உன் மகன் மேலே தான் அதிகமான பாசம் வச்சுட்ட, ஆகையினால விக்கிரகமாக அவங்கள நீ நினச்சிட்ட. ஆண்டவருக்கு விக்கிரகம் ரொம்ப பிடிக்காது. அப்படி இருக்கும் பொழுது உன் மகளை நான் எடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஆனால் வேதம் சொல்லுது, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடணும் அப்படின்னு. பிறகு எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கோஸ் டு காட், ரெண்டாவது ஃபேமிலி, மூணாவது தான் மினிஸ்ட்ரி. அதாவது முதல்ல கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும், அப்புறம் ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் ஊழியம். நான் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் ஊழியத்தை எப்படி நடத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதனால் முதல்ல யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு கடவுளுக்கு நம்ம கொடுத்துடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புவார். ஆகினா அன்றைக்கி நான் தீர்மானம் பண்ணேன், ஐயோ, அங்கிள் தினகரன் ஐயாவுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுடைய பின்னணியில் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து பண்ணியிருக்காரா அப்படின்னு அந்த செய்தியை நான் புத்தகத்தில் நான் படித்ததுனால அன்னிலிருந்து அந்த காரியத்தை நான் மாற்றிக்கொண்டேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சில நேரத்தில் செவ்வாய்க்கிழமை ஆனால் நான் வேலை ஆரம்பிக்க சொன்னால் நான் ஆரம்பிக்க மாட்டேன். நான் கான்ட்ராக்டரு, ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்போது அந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும்னா மறுநாள் ஆரம்பிப்பேன். சில நேரத்தில் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது என்றைக்கு இந்த சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது தெரிஞ்சுக்கணும், அன்னிலிருந்து அப்படிப்பட்ட நேரம்லாம் பார்க்காம செவ்வாய்க்கிழமை வேலை செய்வேன். அது தைரியமாக செய்வேன். ஒரு வீடு குடி போகிறதான ஒரு நேரம் எனக்கு ஒரு நேரத்தில் வந்தது. மார்கழி மாதம். என் மாமனார் சொன்னார், இல்லைப்பா, பீட நாட்கள்லாம் வீடு போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னார். இல்லை, ஆண்டவர் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தான் மாமான்னு சொல்லிவிட்டு நான் வீடு போனேன். ஆண்டவர் கிருபையில் இந்த வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தான் நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால் நம்ம காலங்கள் சமயங்கள் பார்க்கக்கூடாது. சில பேர் சபை சரியில்லை, ஏன்னா சரியாக ட்ரீட் பண்ண மாட்டுறாங்க, பாஸ்டருங்க நம்ம மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையை மாற்றினே இருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தை தான் கேட்குறார். எந்த மனுஷனும் நம்ம பார்த்துட்டு நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் பிரசன்னத்தை தான் நம்ம பார்த்து தேடி போகணும்.
ஆண்டவர் எங்கே என் நாமத்தை நிமித்தம் 2-3 பேர் இருக்கிறாங்களோ அங்கே நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது மக்கள் குழுமி இருக்கிற இடம் தான் சபை. இப்போ சபை என்றது கட்டடம் அல்ல. சபை என்பது ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய இடம் தான் சபை. ஆகையினால ஒரு பாவியை உருவாக்குற இடம் தான் சபை, பரிசுத்தமாக்குற இடம் தான் சபை. அதனால் சபையை குற்றம் சொல்லி சபைகளை விட்டு போகாமல் மாறி மாறினே நம்ம போகக்கூடாது. ஒரே சபையில் போனால் தான் நம்ம நிலைச்சு நிற்க முடியும், சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், கிறிஸ்துக்குள்ளே வளர முடியும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, திருசூல மலையில் ஒரு நாள் நான் ஜெபிக்கும்படி போனேன். இப்போ ஜெபிச்சுட்டு கீழே வரும்போது ஒரு சகோதரர் ஸ்தோத்திரம் ஐயானார். நானும் ஸ்தோத்திரம் சொன்னேன். கிட்ட வந்து எந்த சபைன்னு கேட்டவனையும் என்னுடைய சபை பேரை சொன்னவனையே என் கையை உதறி விட்டு போயிட்டார். வீட்டில் வந்து கோபம் அடைந்து வேதனையோடு இருந்தேன். அப்போது முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷனை பார்த்தா விழுந்துருவப்பா, என்ன பாரு, நான் பட்சபாதம் பார்க்குற தெய்வம் அல்லப்பா, எனக்கு எல்லாரும் ஒன்று தான், ஏழையும் ஒன்று தான், பணக்காரரும் ஒன்று தான் அப்படி ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் தான் நம்மளை கடவுளை தான் நம்ம பார்க்கணும், எந்த மனுஷனும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். கர்த்தருக்காக இந்த நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, அநேக பார்ஷியாலிட்டி இருக்கும், பாகுபாடு இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இன்றைக்கி அநேக பிரிவினை இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரியும் கிறிஸ்துக்குள்ளே இவ்வளோ பிரிவினை இருக்குது. ஆமாம், சிஎஸ்ஐ, இசிஐ, பெண்டகாஸ்ட்டு, அப்புறம் இண்டிபெண்ட்டு, மெத்தடிஸ்ட்டு, ஏசிஏ, அப்புறம் டிபிஎம்மு, அப்புறம் எம்பிஏ, அட்வென்ட்டு, அப்புறம் நிறைய பிரிவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலிக்கனு, இந்த மாதிரி எவ்வளோ பிரிவினைகள் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். ஆனால் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அவங்க எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் தெய்வமாக ஆராதிக்கிறாங்க. ஆகையினால அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டார், நம்முடைய பாவங்கள் நீக்கும்படியாக அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து எந்த பாகுபாடு பார்க்காம, கால நேரங்கள் பார்க்காம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய ஊழியத்தை நாம் உற்சாகமாக செய்வோம். ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.